தூஷணனே, நீ கொடிய பாவத்தை செய்கிறாய். பிரபஞ்சத்தை நீ அழிப்பதற்கு முன் உன் பாவங்கள் உன்னை அழித்துவிடும். நான் காலனுக்கெல்லாம் காலன். எனக்கு மரண பயம் காட்டுகிறாயா? யமதர்மனின் அவமானத்தை காலம் உள்ளவரை பிரபஞ்சத்தோர் நினைவில் கொள்வார்கள். இனி சிவனாலும் ஏதும் செய்ய இயலாது, சக்தியாலும் இயலாது. பிரபஞ்சத்தின் காலனான யமன் ஒரு பேடி, அதேபோல் சிவனின் சக்தியும் ஒரு பேடிதான். இல்லையேல் இந்த அவமானத்தை வேடிக்கை பார்ப்பாளா? அனைத்து தேவர்களும் சிவசக்தியின் காதல் மீது, அவர்கள் பக்தி மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அல்லவா? ஆனால் இனி அவ்வாறு நடக்காது. ஏனெனில் இனி பிரபஞ்சத்தின் தெய்வங்கள் சுயநலம் மற்றும் அசுரகுரு சுக்கிராச்சாரியரை, இந்த சிவசக்தி அல்ல. தூஷணா, போதும், நிறுத்து. சிவசக்தியின் பலத்தை பற்றியும் குரோதத்தை பற்றியும் நீ அறிய மாட்டாய். நாதியற்ற சக்தியும் ஏதும் செய்ய இயலாத சிவனுக்கும் என்ன மரியாதை? மூடனே, நாங்கள் மூடர்கள் அல்ல, நாங்கள் சிவசக்தியின் பக்தர்களாவோம். பக்தி செலுத்துவதில் தவறல்ல, ஆனால் இந்த இறைவன் தவறு. இது சத்திய யுகம் அல்ல, திரேதா யுகம். எங்கு பக்தி செலுத்த வேண்டும் என்றால் சுயநலத்தின் மீது மட்டுமே. நீ பக்தி செலுத்த வேண்டும் என்று நினைத்தால் குரு சுக்கிராச்சாரியர் மீது செலுத்து. சிவசக்தியின் அத்தியாயம் முடிந்து விட்டது. அவர்களது சத்தியம் பலவீனமானது. பிரபஞ்சத்தோர் அனைவரும் என் பக்தர்களாவார்கள், தூஷணனின் பக்தர்கள். இனி சுயநலத்தின் ராஜ்யம் உலகம் முழுவதும் பரவும். சிவனும் சக்தியும் ஆதியில் இருந்து அந்தம் வரை உள்ளார்கள். அனைத்து யுகத்திலும் அனைத்து காலத்திலும் அவர்கள் இருவரும் நிறைந்திருக்கிறார்கள். இன்று உன்னை அவர்கள் சம்ஹாரம் செய்வார்கள், சம்ஹாரம் செய்வார்கள். சிவசக்தியின் கரங்களில் நீ உன் உயிரை துறப்பாய். நான் அமரனாவே, அமரன். ஓம் நம சிவாய. ஓம் நம துதிபாடு. சிவனின் நாமத்தை துதிபாடு. ஏனென்றால் இன்று அழியப் போவது நான் அல்ல, சிவனின் மீதுள்ள உன் நம்பிக்கை. தேவி பார்வதி, தாங்கள் அந்த தூஷணனை உஜ்ஜயினியின் ஆலயத்திற்கு உடனே அழைத்து வாருங்கள். ஏனெனில் இந்த ஆலயத்தில் தான் அவனை வதம் செய்திட இயலும். இந்த ஆலயத்தில் தான் அவனை வதம் செய்திட இயலும். எவ்வாறு? என்னை தோற்கடிக்காமல் தங்களது பார்வதியால் என்னை ஆலயத்திற்கு அழைத்து வர இயலாது. என்னை தோற்கடிப்பது என்பது இயலாத காரியம். தூஷணா, பாவ விமோச்சனம் செய்வதற்கு சிவன் என்றும் ஒரு இறுதி வாய்ப்பை அளிப்பார். ஆகையால் இறுதி முறையாக உனக்கு எடுத்துரைக்கிறேன். அமைதி!
பிரபஞ்சம் என்னை காலன் என்கிறது. இந்த காலனானவன் மரணத்தை பரிசாக அளிப்பவன். இங்கிருந்து கைலாயம் சென்று விடு, இல்லையேல் அண்ட சராசரத்தையும் நான் அழித்து விடுவேன். தேவி பார்வதி, நம் சந்திப்பிற்கு அடையாளமாக இந்த ருத்ராட்சத்தை நான் எடுத்து செல்கிறேன். போதும், இனியும் இயலாது. இந்த ஆதிசக்தி எக்காரணம் கொண்டும் பின்வாங்க மாட்டாள். என் பயணமும் தடை பெறாது. எவரும் இனி அகால மரணமும் அடைய மாட்டார். நான் காலனாவேன். எவ்வாறு என்னை தடுப்பாய்? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இச்சிறிய பொருளை கொண்டு என்னை எதிர்ப்பாயா? மகாதேவரின் மேனியில் இருந்தது சிவத்துவத்தின் சக்தியை கொண்டது இந்த ருத்ராட்சம். உன்னால் இயன்றால் இனி வதம் செய். நீ தாக்க முயன்றால் ருத்ராட்சத்தின் சக்தி மறுகணம் உன்னை தடுக்கும். இயன்றால் முயற்சி செய். ருத்ராட்சத்தின் மாய வலையை கொண்டு என்னையும் என் சக்திகளையும் தடுப்பாயா? அதையும் பார்க்கலாம். உன் பாதையில் பல சவங்களை இடப்போகிறேன். நம்ப முடியவில்லை.
தேவி பார்வதி, அந்த தூஷணனை ஆலயத்திற்கு அழைத்து வாருங்கள். இன்று அந்த காலனுக்கு மகாகாலனின் சக்தி யாதென்பதை உணர்த்துவேன். மகாகாலனின் சக்தி யாதென்பதை உணர்த்துவேன்.